எனக்கு சொல்லு. நான் இப்ப மாறிட்டேன். இதுக்கு முன்னாடி இப்ப மாட்டேன்னா முதல்ல எப்படி இருந்த? முதல்ல நாரதரா இருந்தேன். இப்ப நாரதத்தை தக்கம் பண்ணி பார்த்தேன். எனக்காக பயந்துட்டு ஓடிட்டார். உன்னைய பார்த்து பயந்துட்டா? என்கிட்ட பேச பரவாயில்லையா? நாரதரே பார்த்து உன்னைய பார்த்து பேச முடியாது பயந்து ஓடிட்டாருன்னா கட்டனா ஒன்ன தான் கட்டணும். பேச முடியாது. உன்னைய மாதிரி ஒரு ஆம்பளை இந்த வீரனை யாருமே பார்த்தது கிடையாது. ஆமா. எங்க உன்னைய பார்த்து பயந்து ஓடினார்ல? ஆமா. அவரை முகத்தை காமி. அவரை பார்த்தோம்னா அடுத்து உனக்கு எனக்கு கல்யாணம் தான். சரி இருக்கட்டும். சுனாமி சாப்பிடாம பட்னி வந்துட்டாரா அவரு? யாரு இது? எல்லா மாசையும் அப்படித்தான் பாக்குது. ஆள் கொஞ்சம் இது பண்ணிட்டு வச்சு கட்டி போட்டேல கையில பேச முடியாது. சுவாமி கை கலர்ல இருக்கு. ஆமா ஏண்டா நாரதரா? ஆமா சாமி. யாரு கிள்ளி? எது யாரு? பொங்கால. ஆமா. சரி எவ்வளவு எதிர்பார்க்கற? ஏன் சொன்னல? இருங்க. கை கோடார அரஞ்சு விடு. நமக்குள்ள கை கோடார எனக்கு பிடிக்காது. சரி இருங்க. கை ஓடுறலாம். டேய் அட கை ஓடு பேசலாம். அட இதுல முடிச்ச வாடா மாடா விக்க வந்த நீ. குடுங்க ஒரு நிமிஷம். குடுங்க. ஒரு தடவை குடு. அட எடமட பே. அட இரு வேலை பேசிக்கிறேன். இல்ல என்னை வச்சு கையை உள்ள விட்டு ஆடிக்கிட்டு இருக்கறிய என்ன? வேலை பேசுக்கு அப்புறம் நீ என்னை பார்த்தா வேலை பேச உப்புடம கழுத்து மாடி சென்ற மாதிரி தெரியுதா உனக்கு? என்னையா சொல்ற? டேய் இதுல முடிச்சலாம். டேய் போயா. இருங்க. போடா. இல்ல என்னை வேலை பேச நீங்க ரெண்டு பேரும் ஒத்து வர மாட்டியே. யார் வரும் முதல்ல? நாரதரா? ஆமா. வேலை சொல்ற மோரைய பாரு வேலை கேக்குற ஆளை பாரு சாமியே. சாமி இத யாருங்க? ஆமா. சின்ன பிள்ளைங்க தப்பு தவறா பேசலாம் மன்னிச்சுக்காதீங்க. மன்னிச்சுக்காதீங்க. அப்ப கோச்சுக்குங்க. போயிட்டு வரவா? பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வலிக்கு விழலாமா? பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வலிக்கு விழலாமா? பொம்பளைங்க ஆசைப்பட்டு தடிக்கு விழலாமா? வேணாமா சாமி வேணாமா? என்ன போல பொண்ணு ஒண்ணு வேணாமா? வேணாமா சாமி வேணாமா? என்ன போல பொண்ணு ஒண்ணு வேணாமா? அச்ச மனம் நாம மறந்தாச்சா? காத்தோட நேசம் மறந்தாச்சா? லேசா மோந்து பாருங்க. ஆடிப்பாடி வரையறப்ப நீங்க குல பண்ணு சாமி. இதோ நான் காட்டுல இருக்கிறவங்க தப்பு தவற கூட குறைச்சு தான் பேசினா நீங்க மன்னிச்சுங்க. யார் அது? நான் தான் சொல்லிட்டேன்ல யாரு சொல்றேன். கல்யாணம் பண்ணி பொங்கால. கல்யாணம் பண்ணிக்கு போற பிள்ளை. கல்யாணமா? ஆனா உங்களையே பார்த்து பேசி பயப்படி ஓட வச்சிட்டாருனா மாமா மாதிரி வீர யாருமே இல்ல. அடிச்சு கொண்டு விடாதமா அது. ஆனா ஒண்ணே மாதிரி ஒரு வீரனை நான் பார்த்ததே இல்லையா? கட்டுனா ஒண்ணே மாதிரி ஆள வீரனை கட்டணும். வாயா உங்க ஆளுன்னு சொல்லிட்ட. நல்ல வரவேற்பு, அற்புதமான வரவேற்பு. வரவேற்பு கொடுத்த அந்த பிள்ளையை பார்க்கும் பொழுது இன்னைக்கு அவசியம் இருந்து செய்யாம போக கூடாது. செய்றீங்களா? ஆமா. இருந்து சிங்க மூஞ்ச காமிங்க. அப்ப நான் என்ன பண்ணட்டும்? டேய் ஆசீர்வாதம் செய்ய போறேன்டா. ஐயோ கண்டிப்பா செய்யுங்க சாமி. அப்படி முடிச்சா ஆசீர்வாதம் சேதி சொல்லுங்க. எனக்கு பயமா இருக்குது. நீ தான் பெரிய ஆளாச்சே, நீ தான் பயப்பட மாட்டே எதுக்கு? இல்ல சரி அதெல்லாம் இருக்கட்டும். இங்க வா. இந்த நஞ்சைனா என்ன புஞ்சைனா? நீங்க என்ன செஞ்சாலும் சரி நான் கேட்கவே மாட்டேன். ஆக அற்புதமான வரவேற்பு, வரவேற்பு கொடுத்த நஞ்சையில நஞ்சை புஞ்சை ஓயாமத ஆக இருந்துட்டாலும் கூட இப்பேற்பட்ட அற்புதமான தன்மையில் அந்த பிள்ளை பார்க்கும் பொழுது நம்மளும் ஒரு வாழ்த்து கொடுக்கின்ற காரணத்தினால ஆகாய தாமரை அருகில் வந்ததே நாடோடி பாடலில் ஒருகி நின்றதே காவல் தன்னை தாண்டியே காதல் துணை வேண்டியே ஆகாய தாமரை அருகில் வந்ததே நாடோடி பாடலில் ஒருகி நின்றதே காவல் தன்னை தாண்டியே காதல் துணை வேண்டியே ஆகாய தாமரை அருகில் வந்ததே.
காவல் ஏய், கீழே விழுந்துடா. என் தங்கச்சி வள்ளி ஒரு தங்கை வள்ளி வள்ளியா வந்திருக்கு இல்லையா வள்ளியான்னு வள்ளிதாங்க வந்திருக்குங்க வள்ளியாண்டு வள்ளிதாங்க வந்திருக்குங்க வந்திருக்கா வள்ளியான்னு கேட்கலையா வள்ளியாண்டு என் தங்கச்சி வள்ளி வள்ளியா வள்ளி அதே வள்ளியா வள்ளியா வந்திருக்குங்க வள்ளியா தங்கச்சி வள்ளி கண்டு அதற்காக கூப்பிட்டீர்களா? நாதரை பார்த்தீங்களா? நல்ல ஆயுஷ் பண்ணுங்களா? அப்படியா? நாரதரை அழைத்து வாருங்கள், நான் பார்க்க வேண்டும். சுவாமி வாருங்கள். வாழ்க மகளே, வாழ்க மகளே. வருக வருக. நாரதரே வருக. நல்லபடி வருக. நாடு போற்று மகரிஷியே வருக. இந்த புனிதமான மண்ணில் தாங்கள் பொறுப்பாது போட. வாழ்க மகளே, வாழ்க மகளே. வர வேண்டும் தெய்வ மகரிஷியே, வர வேண்டும் எனக்கு அருளாசியே.
அகமுகந்து தாமாலை வாடி பூமாலை சூடிய உன்னை என் இதயம் கணிந்து வாழ்த்துகிறேன். தரணி போற்றும் தங்கவலம் தைவாள் வாழ்க மகளே வல்லாண்டு. அற்புதமான வரவேற்பு, அன்பான வரவேற்பு. அப்படிப்பட்ட வரவேற்பு கொடுத்த உங்களுக்கு என்றென்றும் கவித்தங்கவலன் முருகனவர்களால் வாழ்க மகளே வல்லாண்டு. அப்படியெல்லாம் இருந்தாலும் கூட நானும் கொடுக்கலாம்னு நினைக்கிற வாழ்த்து எப்பேற்பட்ட வாழ்த்தாக இருக்கணும்னா 16 செல்வங்களும் பெற்று நீடு புகழ் ஓங்கி வாழணும் அன்பு மகளே அப்படின்ற காரணத்தினால ஹலோ ஹலோ உள்ளத்தை அதாவது உருவத்தை வைத்து உள்ளத்தை மதிப்பிடுவது மாபெரும் தவறு. ஆக உருவத்தை வைத்து உள்ளத்தை மதிப்பிடுவது மாபெரும் தவறு இருக்காங்க. ஆக வந்தாரை வரவேற்பது உங்களுடைய குலப்பண்பாடாக இருந்துட்டாலும் கூட அப்பேற்பட்ட ஏன்னா தமிழர்களுக்கே உரித்தானது எதுன்னு கேட்டீங்கன்னா எதிரியாக இருந்துட்டாலும் தான் வீடு தேடி வந்துட்டா அவங்களுக்கு என்ன பண்ணணும் உபசரிக்கணும். ஆக அப்பேற்பட்ட தன்மையில இந்த இடத்துல தமிழ் பண்புகள் ஆகிய நீங்க அற்புதமான ஒரு வரவேற்பு கொடுத்த உங்களுக்கு என்றென்றும் உங்கள் குலம் வாழ உங்கள் தொழில் வாழ என்றென்றும் நீடு புகழ் ஓங்கி வாழணும் அப்படின்ற காரணத்தினால எப்பேற்பட்ட வரவேற்பு கொடுத்தீங்க. அற்புதமான வரவேற்பு அற்புதமான வரவேற்புகளாம் கொடுத்திருந்தாலும் கூட ஏன்னா முக்காலத்தையும் உணரக்கூடியவன் நடப்பது நடந்து கொண்டிருப்பது நடக்க போவது என சொல்லக்கூடிய முக்காலத்தையும் உணரக்கூடியவனாக இருந்துட்டாலும் கூட கண்ணாரை காண்பதிலும் காதார கேட்பதிலும் தீர விசாரிப்பது சிறந்தது என்ற முறையில் உங்களை பத்தின ஒரு சில விவரத்தை இந்த இடத்துல கேட்கலாம்ன்ற காரணத்தினால பண்டுவிழி கற்கண்டு மொழி மாதே நிகழ்ந்திருக்க தஞ்சத்தொரு சமூக நோக்கினால் செஞ்சடி புலம்பல சிறந்தடவே
பஞ்சனக்கரவன பாதமொழி சொல்லுக்க சாமி. வான்குருவின் கூடு வள்ளருக்கு தொல்கரையான் தேல் சிலம்பிற்கு செய்தறிதல் யானி பருதி வல்லமை என்று வலிமை கூற வேண்டாம். எல்லோருக்கும் ஒன்று எழுத சொல்லியிருக்காங்க. நல்ல மனிதனை நாடு நாலு பரம நட்டிய தேடு வல்லவர் கூட்டத்திலே கூடு வள்ளலை நெஞ்சிலே வாழ்த்து கொண்டால் சொன்னது போல கற்றது கை மண்ணளவு கல்லாதது உலகளவு முத்தை கடை மணந்து ஓதுவான் மெத்தம் என்று பந்தயம் கூற வேண்டாம். புலவர் எர்மம் தன் கையில் என்சான்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீங்க கேள்விகளை கேட்கணும், நான் பதில் சொல்லணும். கலைமகளுக்கு வைத்தது வெண்தட்டு, அலைமகளுக்கு வைத்தது செந்தட்டு, மலைமகளுக்கு வைத்தது பொன்தட்டு. தட்டு தட்டு வெறுந்தட்டாக இருக்கக்கூடாது, வெண்தட்டாக கிடைக்கணும். அந்த வெண்தட்டு தமிழ் தட்டு, இந்த தமிழ் தட்டுக்கு சிறப்பு புகழ்தட்டு நான் வாங்கணும். அப்படிங்கிறதுக்காக நீங்க கேள்வியை கேட்கணும், நான் பதில் சொல்லணும். உங்களுடைய கேள்வியாகப்பட்டது கல்லும் கரடுமாக முள்ளும் முரடுமாக இருந்தால் கூட வேறு விறகுமாக காயும் கனியுமாக இப்படி ஒரு பதில் உங்களுக்கு தரணும் அப்படிங்கிறத காத்துக்கிட்டு இருக்கேன். நீங்கள் கேள்வியை கேளுங்க, கேட்டு பாருங்க. நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு தகுந்த பதிலை தாங்களுக்கு உரைப்பதற்கு காத்து கொண்டிருக்க சாமி. அப்படி இருப்பதனால நாட்டை பற்றி கேட்டீங்க, நாடு ரொம்ப சிறப்பான நாடு தான். அப்படி இருக்கனால வண்டு மொழி கற்கண்டு மொழி மாதே வாழ்ந்திருக்கும் நாள் சொல்கோதே இனிமையான கானம். அந்த கானத்திற்கு எதிராக இந்த இடத்துல என்ன வந்திருக்கேன் அப்படின்னா, நீங்கள் கேட்குற கேள்விகளுக்கு தகுந்த பதில் சொல்லணும் அப்படின்றீங்க. வண்டு மொழி கற்கண்டு மொழி மாதே நீ வாழ்ந்திருக்கும் நாடு சொல் கோதே எல்லா அருமையை கேட்டிருக்கீங்க. அப்போ வண்டுக்கும் உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெண்டுக்கும் ஏதோ சம்மந்தப்படுத்தி பேசுகிறீங்க. அப்படி இருக்கிறனால காட்டி கொடுத்தது ஒரு வண்டு, கமண்டலத்தை துளாரச்சி அடைத்தது ஒரு வண்டு, கூட்டி குடிப்பது ஒரு வண்டு, குடும்பத்தை கெடுப்பது ஒரு வண்டு, கர்ணன் தொடைய குடிஞ்சது ஒரு வண்டு, சிவனும் சக்தியும் இருக்கும் பொழுது சிவனை மட்டும் வள வந்து இதயத்தை துளைத்தி போனது ஒரு வண்டு. இப்படியெல்லாம் பல வண்டுகளை சொல்லியிருக்காங்க. ஆனால் வண்டு விழி அப்படின்னு விழிகளை பெரிய பெரிய கவிஞர்கள்லாம் விழிகளில் எப்படி எப்படியோ வர்ணிச்சு பாடியிருக்காங்க. வேல் விழியால், கயல் விழியால், மீன் விழியால், மான் விழியால் இப்படியெல்லாம் ஒரு விழிகளை வர்ணிச்சு பாடியிருக்காங்க. ஆனால் நீங்கள் வண்டு விழி அப்படிங்கிறது வண்டு விழியை பற்றி பேசுகிறீங்க. அது எதற்காக நீங்கள் சொல்லணுன்னு தாங்களிடம் கேட்கும் பொழுது நான் என்ன நாட்டை பற்றி சிறப்பாக சொல்கிறேன். அதுக்கப்புறம் தாங்களிடம் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்கிறேன். ஞான நிலை தான் உணர்ந்த சுவாமி, ஞான நிலை தான் உணர்ந்த சுவாமி, சுவாமி ஞான நிலை ஞான நிலை ஞான நிலை தான் உணர்ந்த சுவாமி, நாடு மலை நாடு சுவாமி நாடு தொண்டை நாடு ஊரு சிற்றோரு நான் நின்று வந்து நிற்பதை குறிஞ்சலாம். வேற என்ன கேட்கணும் கேளுங்க. ஆக வண்டு விழிக்கர் கண்டு மொழி மாதேன்னு பாடுனேன். அற்புதமான முறையில் நீங்களும் அதற்கு எதிர்பார்த்து பாடுனீங்க. ஆக மனிதன் என்ன பாடுறான் பெரிய விஷயம் இல்லை. நடிகனாகி ஒரு மேடையில் ஏறிட்டோம்னா ஒரு நடிகனாகப்பட்டவை என்ன பேசுகிறோம், என்னதான் மக்கள் இடத்துல பாராட்டு வாங்குறோம், ஒரு 4 பாட்டை பாடணும், அது பெரிய விஷயம் இல்லை. ஆக இன்னைக்கெல்லாம் நம்ம எல்லாமே நல்லபடியாக இருந்து வாழ்ந்து அதில் ஒருவேளை கஞ்சி குடிக்கிறோம்னா அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? சங்கர பகவான் போட்டது. சங்கர பகவான் போட்ட பிச்சையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். எங்கள் ஐயா தங்கவேலன் போட்ட பிச்சையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். எங்கள் அப்பன் செல்வமணி போட்ட பிச்சையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஆக இப்படியெல்லாம் எவ்வளோ விஷயம் இருக்கு. ஆக இருந்தாலும் முறைப்படி முதல்ல கதை பாட்டு பாடணும், அவர்களை பேரை சொல்லணும். அப்பத்தான் நமக்கு அந்த வாழ்வு கிடைக்கும். உண்மையாதாங்க. ஆக அப்படியெல்லாம் இருந்துட்டாலும் கூட கண்ணல் மொழி மின்னல் நீடை மாதே கண்ணல் மொழி முகமாதே கண்ணல் மொழி மின்னல் நீடை மாதே உன் அன்னை தந்தை பேரது சொல் கோதே. தந்தை பே நம்பி என்பார் தாயின் அங்கை மோகினி என்பார், தந்தை பே நம்பி என்பார் தாயின் அங்கை மோகினி என்பார், இந்த பெயர் வள்ளி என்பார். நாரதரே சுவாமி நாரதரே சுவாமி நாரதரே. ஆக தந்தையின் பெயர் என்ன சுவாமி? தந்தையின் பெயர் நம்பி, தாயின் பெயர் அங்கை மோகினி, உங்களுடைய பேரு வள்ளி. வள்ளி. ஆமா. ஆக வள்ளி என்பது காரண பெயரா கருத்து பெயரா? காரண பேரு. காரண பேரு. அப்ப கருத்துள்ள பெயர் உண்டு இல்ல? ஆமா இருக்கு. இருக்குல்ல? இருக்கு. கருத்துன்னு பேர் இருக்கு, காரண பேர் இருக்கு, செல்ல பேர் இருக்குது. ஓஹோ. ஆமா. நான் பெண் என்றாலே சொல்ல புள்ள தானே. ஆமா ஆமா ஆமா. ஆக இருந்துட்டாலும் கூட வள்ளி இந்த இடத்துல என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? காவல் பார்த்துக்கிட்டு. காவல் என்றால் திணைக்கு காவல் பார்த்திருக்கேன். திணை என்றால்
திணை என்ற ஒழுக்கம். ஒழுக்கம் என்றால் ஒழுக்கத்தோடு காவல் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆக திணை என்றால் இரு வகை திணை உண்டு. ஆமா, ஆக கருந்தினை செந்தினையும். இப்ப திணைன்னு கேட்டோன்னே கருந்தினை செந்தினை விதைச்சிருக்கோம்னு சொல்லிடுவாங்க. ஆமா. திணை என்றால் 2 வகைகள் உண்டு. திணை என்றால் பயிர் வகைகளை குறிக்கும், திணை என்றால் ஒழுக்கத்தையும் குறிக்கும். ஆமா, ஆக அப்பேற்பட்ட இடத்துல இந்த இடத்துல நீங்க ஒழுக்கத்தோட இந்த இடத்துல மேன்மையான முறையில காவல் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆமா சுவாமி. ஆக கருந்தினை செந்தினை விதைச்சிருக்கீங்க. விதைச்சிருக்கோம். கருந்தினை யாருக்கு, செந்தினை யாருக்கு? கருந்தினை மக்கள் உணவுக்கு, செந்தினை செந்தில் முருகனுக்கு. முருகப்பெருமானுக்கு எதற்காக செந்தினை மட்டும் படைக்கணும்? ஏன் கருந்தினை படைச்சா ஏத்துக்கிற மாட்டாரா? செந்தினை தான் படிக்கணும். அதாம்மா, எதற்காக? ஆனா காரணம் இருக்கல. அதான் கேக்குறேன். இந்த இருக்குல அப்படின்னா அதாவது வந்து